ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்ம் டாக்கிஸ். லாஸ்ட் எபிசோட்ல சங்குக்கும் தேகுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்து வேலை பார்க்குற அந்த பெருச்சாலி வேற யாரும் இல்ல, தேசிக் தான் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. இந்த தேசிக்கும் அவனோட அப்பாவும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கொலையை ஆக்சிடென்டலா பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இந்த விஷயத்த நம்சங் கண்டுபிடிச்சிட்டு அவனை பிளாக்மெயில் பண்ணிட்டு வேலை வாங்கிட்டு இருந்திருப்பான். அதே சமயம் இந்த தேகு அவனோட வெக்கேஷன் ஹவுஸ்ல தான் அவனோட எல்லா கொலைகளையும் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு சின்ன வயசுல அந்த வீட்டுல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுதான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த வீட்டை செக் பண்றதுக்காக நம்ம கங்ஜோவும் டிடெக்டிவ் மோஜினும் போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துலதான் அந்த தேகு தேசிக்க கொலை பண்றதுக்காக அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல தூக்கிட்டு வந்து போட்டு வச்சிருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கறத இந்த ஃபைனல் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவங்க அந்த வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க, வெளியே கார் கிட்ட இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டே உள்ள போயிருக்குது. அந்த ரத்தம் வேற ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்பதான் அவன் யாரையோ அடிச்சு தூக்கிட்டு உள்ள போயிருந்திருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்குள்ளேயே ஓஹியான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடறான். இந்த வீட்டுல 1992ல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த தேகு மான்ஸ்டரா மாறி இருக்கான்ற விஷயம் மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். அதனால அந்த சமயத்துல அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது ஸ்ட்ரேஞ்சான விஷயம் ரிப்போர்ட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அப்ப வேலை பார்த்த ஒரு போலீஸ் ஆபீசர், அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, அவர்கிட்ட இவன் விசாரிச்சிருந்திருப்பான். அப்ப அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஜனவரி 1 1992 அப்ப தேகுவோட அம்மா ஒரு மாதிரி பயந்து போய் பதறி போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்திருப்பாங்க. என்னோட புருஷன் ஒரு கொலையை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பின்னாடியே இந்த தேகுவோட அப்பாவும் ஓடி வந்திருக்கான். இல்ல சார், அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அவங்க ரெகுலரா ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துக்கிறாங்க, அதனால கொஞ்சம் சைடு எஃபெக்ட், அவங்களுக்கு மனநிலை சரியில்லை, அதனாலதான் இந்த மாதிரி தப்பா வந்து உங்ககிட்ட பேசிட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒய்ஃப் அங்க இருந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பான். கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதனாலதான் இவங்க இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க இல்லையா. அதனால ஓகியன் அந்த சமயத்துல அந்த ஏரியாவுல ஏதாவது மர்டர் கேஸோ இல்ல மிஸ்ஸிங் கேஸோ ஃபைல் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்த்திருக்கான். இது 1ஆம் தேதி நடந்தது இல்லையா. அப்படியே ஜனவரி 4ஆம் தேதி அந்த ஏரியாவுல இருக்கிற பீச்ல ஒரு டெட் பாடி ஒன்னு கரை ஒதுங்கி இருக்கு. அந்த டெட் பாடி அந்த ஊர்லயே இருந்த ஒரு பஸ் கம்பெனியோட சிஇஓ ஓடுது. இந்த தேகுவோட அப்பாவும் அப்ப பஸ் கம்பெனி தான் வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அவங்க வந்து இன்னொரு பஸ் கம்பெனியோட சிஇஓ. அந்த சிஇஓ இறந்ததுக்கு அப்புறம் இந்த 2 பஸ் கம்பெனியையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணி சாங்வான் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பஸ் கம்பெனியை இந்த தேகுவோட அப்பா உருவாக்கி இருக்கான் அப்படின்ற விஷயத்த ஓகியன் கண்டுபிடிச்சு சொல்றான். அப்ப கண்டிப்பா அந்த இன்னொரு பஸ் கம்பெனியோட சிஇஓவை இந்த தேகுவோட அப்பா தான் அடிச்சு கொலை பண்ணி இருந்திருக்கான். அந்த கொலையை இந்த தேகுவும் அவனோட அம்மாவும் கண்ணால பாத்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. இந்த தேகு சைக்கோவா மாறி இருந்திருக்கான் அப்படின்ற விஷயத்தை இவங்களுமே கெஸ் பண்றாங்க. சம்பவத்தை அப்படியே நமக்கு நேர்ல காமிக்கிறாங்க. இந்த தேகுவோட அப்பா பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் தேகுவும் அவனோட அம்மாவும் இந்த வெக்கேஷன் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. ஆனா அவனோட அப்பா பிசினஸ் ட்ரிப்லாம் போகல, இந்த வெக்கேஷன் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கான். பேஸ்மெண்ட்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்கவும் இந்த தேகு ரொம்ப ஆர்வமா அந்த பேஸ்மெண்ட்டை நோக்கி ஓடி இருந்திருக்கான். அங்கதான் அந்த சிஇஓவை கட்டி வச்சு இந்த தேகுவோட அப்பாவும் இன்னொரு ஆளும் சேர்ந்து போட்டு அடிச்சிருந்திருக்காங்க. அவனோட பஸ் கம்பெனியை இந்த சாங்வான் எக்ஸ்பிரஸ் கூட மெர்ஜ் பண்ண சொல்லி தான் கேட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு அந்த சிஇஓ ஒத்துக்கல போல இருக்கு, அதனாலதான் போட்டு அடிச்சிருந்திருக்காங்க. இதை அங்க வந்த தேகுவும் பாத்துடுறான். தேகுவை பின்னாடியே விரட்டிட்டு வந்து அவனோட அம்மாவும் பாத்துடுறாங்க. அவங்க அடிச்சே அந்த சிஇஓவை சாகடிச்சிருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. இந்த கொலையை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த தேகு சைக்கோவா மாறி இருக்கான். ஆக்சுவலா ஆல்ரெடி இவனோட ஜெனட்டிக்லயே சைக்கோத்தனம் இருக்குன்றத ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சு சொல்லியிருந்திருப்பாரு. இதை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு அது ட்ரிகர் ஆயிருந்திருக்கு. அவன் ஒரு மான்ஸ்டராவே மாறி இருந்திருக்கான். இங்க அப்படியே பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இந்த தேகு தேசிகா அவனோட பேஸ்மெண்ட்ல கொண்டு வந்து வச்சுட்டு அவனோட அந்த இரும்பு பொம்மையை எடுத்துட்டு வந்து அவனை போட்டு அடிக்கிறான். அந்த வீட்டை சுத்தி எந்த ஒரு செக்யூரிட்டி கார்டுமே இல்ல, தனியா தனிமைப்படுத்தப்பட்ட வீடு மாதிரி தான் இருக்கு. இவங்க 2 பேரும் துப்பாக்கியோட அந்த வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க. ஆனா அந்த வீட்டோட டோர் லாக் பண்ணி இருக்கு. கண்டிப்பா காலிங் பெல் எழுத்து அவன் வந்து ஓபன் பண்ணவா போறான், உடச்சிட்டு போலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் மோஜின் அந்த லாக் எல்லாம் உடச்சி எடுத்துட்டு தான் அவர் உள்ள போய்கிட்டு இருக்காரு. அவன் பேஸ்மெண்ட்ல தேசிக்க போட்டு அடிச்சுட்டு இருக்கான். சீக்கிரம் போங்கடா, அவன் விட்டு அடிச்சு சாவடிச்சிருவான் போல இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. இவங்க அந்த அளவுக்கு பொறுமையா சுத்தி சுத்தி பார்த்து தேடிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அவன் அதுக்குள்ளேயே தேசிக்கு அடிச்சு சாவடிச்சிட்டான் போல இருக்கு. காலால உதச்சு உயிர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஒன்னும் அசைவு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு கிளம்பி வரும்போது அவன் அங்கேயே நிறைய கம்ப்யூட்டர் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அந்த வீட்டோட ஒட்டுமொத்த சிசிடிவி கண்ட்ரோலும் அங்கதான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்பதான் அவன் நோட் பண்றான், இங்க கங்ஜவும் மோஜினும் வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்றத பாக்குறான். உங்களை நானே இங்க கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன், நீங்களாவே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷத்துல குதிச்சுட்டு இருக்கான். அவன் அந்த ஒட்டுமொத்த வீட்டோட கண்ட்ரோலுமே அந்த இடத்துல வச்சிருப்பான் போல இருக்கு. ஏதோ கம்ப்யூட்டர்ல 4 பட்டனை தட்டுறான். தட்டின உடனே அங்க இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. இவங்களுக்கு நல்லாவே புரியுது, அவன் இந்த வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ மறைஞ்சிருந்துட்டு நம்மள பாத்துக்கிட்டு தான் இருக்கான், அவன் நம்மள வச்சு கேம் பிளே பண்றான் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே புரியுது. உடனே பேக்கப் டீமுக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லலாம்னு சொல்லிட்டு போன் எடுத்து பார்த்தா அந்த பைத்தியக்காரன் ஜாமரை ஆன் பண்ணி வச்சுட்டான் போல இருக்கு. போனும் வேலை செய்யல, இவரோட வாக்கி டாக்கியும் வேலை செய்யல. அவங்களை இன்னும் பயமுறுத்துறதுக்கு என்னென்னமோ பண்றான். டோர் ஆட்டோமேட்டிக்கா
லாக் பண்ண வைக்கிறான், வேற ஏதோ லைட் எல்லாம் எரிய வைக்கிறான், லைட் ஆஃப் பண்ண வைக்கிறான். இந்த மாதிரி பண்ணி இவங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கான். இவங்க சுத்தி சுத்தி தேடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல யாரோ கத்துற சத்தம் கேக்குது. அப்படியே மரண ஓலம், யாராவது அடிச்சு சாவடிச்சா எப்படி கத்துவாங்க அந்த மாதிரி சத்தம் கேட்கவும் இவங்க உடனே அந்த சத்தத்தை நோக்கி போறாங்க. அப்பவும் கங்ஜோ சொல்றா, இல்ல அந்த சத்தம் ஏதோ ஸ்ட்ரேஞ்சா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றா. எதுக்கும் போய் பாப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போறாங்க. அங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஏதோ ஒரு ரூம்குள்ள இருந்து தான் அந்த சத்தம் வருது. அங்க போய் பார்க்கும்போது யாரோ ஒரு ஆள் அடிச்சு கீழே படுக்க வச்சு துணியை போட்டு போத்துன மாதிரி இருக்கு. ஒருவேளை தேசிகா இருப்பானோன்னு சொல்லி பயந்து போய் ஓடி போய் அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அது தேசிக் கிடையாது, அந்த ஃபேண்டாசியா பாரோட ஓனர் லேடி ஜங்குவா தான். இவ்வளவு நேரம் கேட்ட சத்தம் அங்க ஒரு ரெக்கார்டர்ல இருந்து பிளே இருந்திருக்கு. நான் ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது ரெக்கார்டர்ல இருந்து பிளே இருக்கு, அதனாலதான் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. அவன் நம்மள டைவர்ட் பண்றான், நம்மள வேணும்னே வச்சு கேம் பிளே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் இதையெல்லாம் சிசிடிவி வழியா பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். சரி போதும் விளையாண்டது, உங்களை நம்ம இந்த இடத்துக்கு இன்வைட் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இரும்பு பால் எடுத்து அடிக்கிற மாதிரி சத்தத்தை மேக் பண்றான். இந்த சத்தம் தான் கங்ஜோக்கு நல்லா கேட்கும் இல்லையா, அண்டர் கிரவுண்ட்ல இருந்து தான் இந்த சத்தம் கேக்குது அப்படிங்கறத அவ கண்டுபிடிச்சிடுறான். இவங்க நேரா கிளம்பி அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போறாங்க. ஆனா இப்போ அங்க டோர் ஓபன் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடியுமே இந்த பக்கம் வந்திருப்பாங்க, அங்க டோர் க்ளோஸ் ஆகியிருந்திருக்கும். இப்போ டோர் ஓபன் ஆகிருக்கு. உள்ள போய் பாக்குறாங்க. அங்க போனா அங்க தேசிக் விழுந்து கிடக்குறான். அவனை பார்த்ததுமே டிடெக்டிவ் மோஜின் வேக வேகமா தேசிக் கிட்ட போறாரு. ஆனா இங்க கங்ஜோக்கு புரியுது, டிடெக்டிவ் மோஜின் போகாதீங்க, இது ட்ராப் அப்படின்ற மாதிரி அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பின்னாடியில இருந்து இந்த தேகு ஒரு பெரிய சைஸ் துப்பாக்கி எடுத்து வந்து அவன் மண்டையிலே அடிச்சு கீழே சாச்சிடுறான். இங்க தேகு கையிலயும் துப்பாக்கி இருக்கு, அங்க மோஜின் கையிலயும் துப்பாக்கி இருக்கு. ரெண்டு பேரும் துப்பாக்கி வச்சுட்டு நீ கீழே போடு நீ கீழே போடு அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்ப கங்ஜோ வந்து இவனுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, இவன் ஒரு சைக்கோ, இவன் ஒரு மென்டல் பைத்தியம் அப்படின்ற மாதிரி அவனை பேசி வேற வெறுப்பேத்தி விடுறா. உன்னை பொறு, நான் உன்னை அப்புறமா வந்து பாத்துக்கிறேன், முதல்ல அவனை போட்டு தள்ளிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிடெக்டிவ் மோஜினை நோக்கி ஷூட் பண்றான். அவர் டக்குன்னு அங்க இருந்து ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிடுறாரு. அப்படியே எஸ்கேப் ஆகி இந்த தேகுவா அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் கங்ஜோ போயிட்டு தேசிக்க செக் பண்றான். அவன் இன்னும் சாகல, உயிர் இருக்குன்றது தெரியுது. அந்த இடத்துல தான் ஜாமரும் வச்சிருப்பான் போல இருக்கு. உடனே போய் ஜாமரை ஆஃப் பண்ணிட்டு இவ ஓஹியானுக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு பேக்கப் டீம் அனுப்பி வை, ஆம்புலன்ஸையும் அனுப்பி வை, இந்த மாதிரி தேசிக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இங்க இவங்க ரெண்டு பேரும் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு மறைஞ்சு நின்று அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அங்க இருந்துட்டு டிடெக்டிவ் மோஜினோட ஒய்ஃபை கொலை பண்ணும் போது அவங்க எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க, அது எவ்வளவு த்ரில்லிங்கா இருந்துச்சுன்னு சொல்லி இவன் டிடெக்டிவ் மோஜினை வெறுப்பேத்துறான். இவருமே அவனை வந்து சைக்கோ பைத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லி மாத்தி மாத்தி வெறுப்பேத்திட்டே இருக்காங்க. அப்படியே ஃபைட் பண்ணி அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துடுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ரெண்டு பேரும் துப்பாக்கி நீட்டிட்டு நின்னுட்டு இருக்கும் போதே வயலன்ட் கிரைம் யூனிட்டோட டிடெக்டிவ்ஸும் பேட்ரோல் போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து சுத்து போட்டு விடுறாங்க. அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வேற வழி இல்ல, துப்பாக்கி மெதுவா கீழே இருக்கிறானா, என்னடா பயந்துட்டியா, இப்ப சுடுறா, என்னடா அதுக்குள்ள துப்பாக்கி இருக்கிற சுடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வேணும்னே அவனோட கால் கிட்டே ஷூட் பண்ணி அவனை மிரட்டிட்டு இருக்காரு. டீம் லீடருக்கு பயமா இருக்கு, எங்க இவருக்கு இருக்கிற கோவத்துக்கு இந்த தேகுவை கொலை பண்ணிடுவாரோன்னு சொல்லிட்டு மெதுவா மோஜின் கிட்ட போய், மோஜின் ப்ளீஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாது, துப்பாக்கி கொடு அப்படின்ற மாதிரி துப்பாக்கி வந்து வாங்கிக்கிறாரு. அதுக்குள்ள ஆம்புலன்ஸ்மே வந்துருது. தேசிக்கையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த தேகுவுக்குமே கையில குண்டடி பட்டிருக்கும், அதனால அவனையுமே ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கூட்டிட்டு போறாங்க. இவன் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சுட்டு தான் இந்த வயலன்ட் கிரைம் யூனிட் ஒரு கார்லயும் நம்ம மோஜினும் கங்ஜோவும் ஒரு கார்லயும் வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அதுக்குள்ளேயே அந்த தேகுவோட அப்பாவுக்கு தெரிய வந்துருது. உடனே அவன் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலோட டைரக்டருக்கு தான் கால் பண்றான். இந்த மாதிரி என் பையனுக்கு குண்டடிப்பட்டிருக்கு, அவனை நான் எப்படியாவது இங்க இருந்து நான் எஸ்கேப் பண்ண வைக்கணும், தயவு செஞ்சு நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி இவன் கேட்கறான். என்ன ஹெல்ப் கேட்கறான்னு தெரியல. அதுக்கு அந்த டாக்டர் இருந்துட்டு என்னால உங்களுக்கு கொஞ்சம் டைமை மட்டும் தான் கொடுக்க முடியும், அதுக்குள்ள உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றானா. நீ மட்டும் அதை செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, இப்ப நீ வேலை பாக்குற அந்த ஹாஸ்பிட்டலை உனக்கே நான் சொந்தமாக்கி கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அங்க ஆம்புலன்ஸ்ல போய்கிட்டு இருக்க அந்த தேகுவை தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு கையில குண்டடிப்பட்டிருக்கு, அவன் வழியில துடிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த ஆம்புலன்ஸ்ல பேட்ரோல் போலீஸும் இருக்காங்க. கூடவே அந்த ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவன் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டே தேகு காது கிட்ட போய், சார் உங்க அப்பா தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்ன அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். கட் பண்ண டிடெக்டிவ் மோஜினுக்கு அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கிற பேட்ரோல் போலீஸ் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வருது. சார் இங்க தேகுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு, அவன் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான், நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போற வரைக்கும் அவன் தாங்க மாட்டான் போல இருக்கு, அதனால நாங்க பக்கத்துல இருக்கிற வேற ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை இவங்களால நம்பவே முடியல, வாய்ப்பே இல்ல, அவன் இங்க இருந்து போகும்போது நல்லா தானே இருந்தான், அதுக்குள்ள எப்படி அவனுக்கு ஃபிட்ஸ் வர முடியும் அப்படின்ற சந்தேகம் இவங்களுக்கு வருது. அதுவும் இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது வேணும்னே டிடெக்டிவ் மோஜினை பார்த்து சிரிச்சு வெறுப்பேத்திட்டு வேற போயிருந்திருப்பான். கொஞ்சம் கூட அவங்க கிட்ட பயம் பதட்டம் எதுவுமே இருந்திருக்காது. அப்படி நல்லா சிரிச்சுக்கிட்டே போனவன் எப்படி திடீர்னு ஃபிட்ஸ் வந்துச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்ட்டு இத டீம் லீடர்ட்டையும் இன்ஃபார்ம் பண்றாரு. இந்த தேகுவோட அப்பங்காரன் தான் ஏதோ வேலை பாக்குறான் அப்படின்றது இவங்களுக்குமே புரியுது. உடனே சாங்வான் எக்ஸ்பிரஸ்க்கு போகும். அந்த தேகுவோட அப்பாவை முதல்ல அரெஸ்ட் பண்ணுவான். அவன் இந்த தேகுக்கு எதுவும்
ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி அவனை பிடிச்சி முதல்ல ஜெயில போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வயலண்ட் கிரைம் யூனிட் மொத்தமும் சாங்வான் எக்ஸ்பிரஸ் கம்பெனியை நோக்கி போறாங்க தேகுவோட அப்பாவை அரெஸ்ட் பண்றதுக்காக. இந்த தேகுவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக முடியாது, அங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறோம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் வேற எதுவும் இல்ல, இந்த தேகுவோட அப்பா ஒரு டாக்டர்கிட்ட போன் பண்ணி பேசினா இல்லையா, அந்த டாக்டர் வேலை பார்க்குற அதே ஹாஸ்பிட்டல் தான். அங்கதான் தூக்கிட்டு போறாங்க. அவன் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அனுப்பிட்டு அந்த பேட்ரோல் போலீஸ் எல்லாம் வெளியே நின்னுக்கிறாங்க. உள்ள போனதுமே அந்த டாக்டர் என்ன பண்றான், தேகுவோட வாய்க்குள்ள ஒரு பஞ்சு எடுத்து உள்ள வைக்கிறான். அந்த பஞ்சுக்குள்ள ஏதோ ஒரு பூவோட விதையை வச்சிருக்கானா. அந்த பூவோட விதை வந்து பொட்டாசியம் சைனைடோட ஸ்மெல்ல இருக்குமா, யாராவது பார்த்தாங்கன்னா நீங்க பொட்டாசியம் சைனைடு சாப்பிட்டுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைச்சுக்குவாங்க, அதனால கொஞ்ச நேரத்துக்கு இந்த பஞ்சு நீங்க வாயில வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதை அவன் வாயில வச்சுட்டு இவனை சூசைட் பண்ணி செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க போலியா ஃப்ரேம் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. செத்து போயிட்டா அவனோட உடம்பு ஜில்லுன்னு ஆகணும் இல்லையா, அதுக்காக சில பல கிமிக்ஸ் எல்லாம் அவனுங்க பண்றானுங்க. அவன் உடம்பு ஜில்லுன்னு ஆகுற மாதிரியும் அவனோட மானிட்டர்ல பல்ஸ் ரேட் 0ன்னு காமிக்கிற மாதிரியும் ஒரு சில வேலைகள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கங்ஜோவும் மோஜினும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் இன்னமும் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும்னு இந்த டாக்டர் அவசர அவசரமா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள இவங்களுமே வந்துட்டாங்க. அந்த பேட்ரோல் போலீஸ்க்கு கால் பண்ணி என்ன நிலவரம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு சார், நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த டாக்டர் அவசர அவசரமா ஓடி வந்து இந்த தேகு சைனைட் சாப்பிட்டான், அவன் இறந்து போயிட்டான், அவன் சைனைட மறைச்சு வச்சிருந்திருப்பான் போல இருக்கு, அவன் எடுத்து சாப்பிட்டான், எங்களால அவனை காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் பதறி போய் ஓடி வந்து சொல்றாங்க. உடனே இந்த பேட்ரோல் போலீஸும் போய் பாக்குறாங்க, செக் பண்ணி பாக்குறாங்க. அவன் வாயில இருந்து பொட்டாசியம் சைனைடோட ஸ்மெல் வருது, அவன் உடம்புல எந்த அசையும் இல்ல, உடம்பு ஜில்லுன்னு ஆயிடுச்சு, அவன் செத்து போயிட்டான்றது இவங்களுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. உடனே இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், நாங்க பாடியை மார்ச்சுவரிக்கு மாத்த போறோம் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்றாங்க. இன்னமும் கங்ஜவும் மோஜனும் இந்த இடத்துக்கு வந்து சேரவே இல்ல. இவங்க லிப்ட் கிட்ட வந்து அப்பதான் ஏறாங்க. இவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க, இந்த மாதிரி தேகு செத்து போயிட்டான் பொட்டாசியம் சைனைட் சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி. இதை இவங்களால நம்பவே முடியல. சூசைட் பண்ணி சாகுற ஆளாவலாம், எப்படி இது நடக்க முடியும், வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே கங்ஜோக்கு சத்தம் கேக்குது. ஸ்ட்ரெச்சர்ல ஒரு ஆளை படுக்க வச்சு தள்ளிக்கிட்டு போய் ஒரு லிப்ட்ல ஏத்துற மாதிரி சத்தம் கேக்குது. அதை அப்படியே கூர்ந்து கவனிக்கிறா. அந்த லிப்ட் நேரா அண்டர் கிரவுண்டுக்கு போற சத்தமும் அவளுக்கு கேக்குது. அண்டர் கிரவுண்ட்ல பார்க்கிங் தான் இருக்குது. இவங்க வந்து மார்ச்சுவரிக்கு தூக்கிட்டு போறதா சொன்னாங்க, ஆனா இந்த லிப்ட் அண்டர் கிரவுண்டுக்கு போகுது. கண்டிப்பா இவங்க கார்ல ஏத்தி அவனை எஸ்கேப் பண்ண வைக்கிறாங்க, இவங்க அவனோட டெத்தை ஃபேக் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க உடனே அந்த பார்க்கிங் லாட்க்கு கிளம்பி போறாங்க. ஆனா இவங்க அங்க வந்து சேர்றதுக்குள்ளேயே இந்த தேகுவை கார்ல ஏத்தி அவங்க அங்க இருந்து எஸ்கேப் பண்ணி அனுப்பி விட்டுடுறாங்க. அந்த அசிஸ்டன்ட் தேகு கிட்ட சொல்றான், இன்னைக்கு நைட்டு விடிஞ்சதுமே காலையில 7 மணிக்கு ஜப்பானுக்கு ஒரு பேசஞ்சர் ஷிப் ஒன்று போகுது, அந்த ஷிப்ல நீங்க ஃபேக்கான ஐடென்டிட்டியோட ஜப்பானுக்கு எஸ்கேப் ஆகி போக போறீங்க, உங்களுக்கான பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாமே ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறான். இவன் உடனே அவனோட அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுறான். அவங்க அப்பாவுமே நீ ஜப்பானுக்கு போயிடு தேகு, உன்னை நான் அங்க பத்திரமா பாத்துக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. இவனுக்கு ஒரு மாதிரி கோவமா இருக்கு, ஏன்னா கங்ஜோவையும் மோஜினையும் அப்படியே விட்டுட்டு அவங்களுக்கு பயந்து ஓடி போற மாதிரி இவனுக்கு தோணுது போல இருக்கு. அவங்க 2 பேரையும் சொல்லிட்டு வெறித்தனமா கத்திக்கிட்டு இருக்கான். இதை வந்து ஓகியானும் கண்டுபிடிச்சிடுறான், ஏன்னா அவன் சாங்வான் எக்ஸ்பிரஸ் கம்பெனியோட டிரான்சாக்சன் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. இந்த சேர்மனோட செக்ரட்டரி அவனோட கார்டை யூஸ் பண்ணி ஜப்பானுக்கு போற பேசஞ்சர் ஷிப்ல டிக்கெட் புக் பண்ணிருக்கான். அதுவும் மொரிட்டா யாசு அப்படின்ற பேர்ல அவன் டிக்கெட் புக் பண்ணிருக்கான். அது யாருடா மொரிட்டா யாசுன்னு நான் செக் பண்ணி பார்த்தப்போ அவன் ஒரு ஜாப்பனீஸ், கொரியாவுக்கு டூரிஸ்ட் விசாவில வந்திருக்கான். ஆனா அதுக்கப்புறம் அவன் ஆள் எங்க போனானே தெரியல, ஆள் மிஸ் ஆகுறான். அவனுக்குன்னு எங்கேயுமே ஃபேமிலி கிடையாது, கொரியாவிலையும் கிடையாது, ஜப்பான்லயும் கிடையாது. இப்ப அந்த பேர்ல தான் அவங்க டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க. ஒருவேளை அந்த பேர்ல இவங்க தேகுவை கூட ஜப்பானுக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்த ஓகியான் கண்டுபிடிச்சு கங்ஜோக்கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். உடனே இவங்க டீம் லீடர்ட்ட இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவன் நாளைக்கு காலையில 7 மணிக்கு ஜப்பானுக்கு எஸ்கேப் ஆகி போக போறான், உடனே நீங்க போர்ட்டுக்கு வந்துருங்க, நம்ம அங்க வச்சு அவனை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் இந்த தேகுவோட அப்பா என்ன பண்றான், அந்த ப்ராசிக்யூட்டர் பார்க்க கூப்பிட்டு வச்சு இவனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் கம்பெனி இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி இவன் கம்பெனி அந்த பஸ் ஆக்சிடென்ட் விஷயத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருக்காங்கன்ற விஷயமும் வெளியே தெரிய வந்துருச்சு. இப்ப இந்த தேகு ஒரு சைக்கோன்ற விஷயமும் வெளியே தெரிய வந்துருச்சு. ஏன்னா அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நியூஸ்ல இது எல்லாத்தையுமே போட்டுட்டாங்க. அந்த வீட்டையும் அந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பேர் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க அப்படின்னு நியூஸை கவர் பண்ணி இந்த தேகு ஒரு சைக்கோ கில்லர் அப்படின்ற வரைக்குமே நியூஸ்ல போட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல இல்லையா. சோ ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ண சொல்லி அவன் ப்ராசிக்யூட்டர் பார்க்க கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கான். சாரி சார், உங்களை காப்பாத்துறதுக்கு வழியே இல்ல, பேசாம நீங்களே போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுங்க அப்படின்னு சொன்னா, இங்க பாரு நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தரேன், நான் என் பையனை செத்து போயிட்டான்னு சொல்லி டிராமா பண்ணி அவனை வேற ஐடென்டிட்டில இங்க இருந்து எஸ்கேப் பண்றது கூட நான் பிளான் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னா, இந்த ஆளு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான். யாருக்கோ கால் பண்ணி சொல்றான், என்னோட கெரியர் இது வரைக்குமே இந்த பணக்கார பசங்க பண்ற தப்பெல்லாம் கவர் அப் பண்றதுலதான் நான் வளர்த்திருக்கேனே, ஆனா என்னால இந்த ஆளுக்கு இப்போ ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா இப்போதைக்கு இந்த சாங்வான் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற கப்பல் மூழ்கிட்டு இருக்கிற கப்பல்ல போய் யாராவது பயணம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போறான். இவனும் கையை விரிச்சிட்டான் போல இருக்கு. அந்த ஆள் அங்க தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கான். அடுத்த நாள் காலையில ஆகுது. இந்த தேகு போர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவசரத்துல நம்ம மோஜின் கங்ஜோ எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இந்த சாங்வான் எக்ஸ்பிரஸோட கார் ஒண்ணு நிக்குது. அங்க அவங்களோட ஆட்களும் நிக்கிறாங்க. தேகு தான் அங்க இருக்கான்னு நினைச்சிட்டு இவங்க அவசர அவசரமா ஓடி போய் அவங்கள பிடிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த தேகுவோட கார் வருது. இங்க இப்படி போலீஸ் வளைச்சு பிடிக்கிறாங்கன்றத அவனுமே பாத்துடுறான். காரை கொஞ்சம் தூரத்திலே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ரிவர்ஸ் எடு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கார் அப்படியே ரிவர்ஸ்ல போய்கிட்டு இருக்கு. இத மோஜினும் பாத்துடுறாரு. பாத்துட்டு அங்க இருந்து விரட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ பின்னாடியில இருந்து வயலண்ட் கிரைம் யூனிட்டோட கார் வந்து இவனை மடக்கி பிடிக்குதா, தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்காங்க. அந்த இடம் ஃபுல்லா ஏகப்பட்ட கண்டெய்னர்ஸ் அடுக்கி வச்சிருக்கிறதுனால அங்கங்க மறைஞ்சு மறைஞ்சு எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. அப்ப கங்ஜோக்கு ஒரு சத்தம் கேக்குது. இவனுங்க ரயில்வே ட்ராக்ல ஓடுறானுங்க போல இருக்கு. ரயில்வே ட்ராக்ல தான் ஜல்லி கொட்டி வச்சிருப்பாங்களா, ஜல்லியில நடக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா சத்தம் கேட்கல. அதை மோஜின் கிட்ட இன்ஃபார்ம் பண்றா, ஜல்லியில ஓடுற சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு அந்த இடம் தெரியுது. உடனே அந்த இடத்துக்கு விரட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. பக்கத்துலயே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கும் போல இருக்கு. அதுக்குள்ள போய் எங்கேயோ மறைஞ்சுக்கிறானுங்க. இவங்க எல்லாம் போய் அங்க தேடிட்டு இருக்காங்க. கடலை ஒட்டின மாதிரி தான் அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கு. அங்க நிறைய போட்டுமே நிறுத்தி வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற ஏதோ ஒரு போட்ல தான் இந்த அசிஸ்டன்ட்டும் தேகுவும் மறைஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அங்க இருக்கிற ஃபேக்டரியில தான் தேடிட்டு இருக்காங்களா. அப்ப இந்த தேகு என்ன பண்றான், ஒரு பெரிய இரும்பு கம்பி எடுத்து அந்த அசிஸ்டன்டோட மண்டையிலேயே அடிச்சிடுறான். என்ன காப்பாத்துறதுக்காக நீ இப்ப உன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சு சாகடிச்சு கடல்ல தூக்கி போடுறான். இந்த சத்தம் கங்ஜோக்கு கேக்குது. எனக்கு போட் இருக்கிற ஏரியாவில சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்றான். எல்லா போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் இங்க வந்ததுனால அந்த சமயத்தை யூஸ் பண்ணி இந்த தேகு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். கடலுக்குள்ள யாரோ விழுந்தாங்கன்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. உடனே டிடெக்டிவ் மோஜின் கடலுக்குள்ள விழுந்து தேடி பாக்குறாரு. அவரால் தேட முடியல. உடனே கோஸ்டல் ஏரியாவில் இருக்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள விட்டு தேட வைக்கிறாங்க. அப்படி தேடினதுக்கு அப்புறம் தான் தெரியுது விழுந்தது தேகு கிடையாது, அந்த அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ தேகு எஸ்கேப் ஆயிட்டான்னு தெரிஞ்சு அவனை தேடுறதுக்காக எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப கங்ஜோ டிடெக்டிவ் மோஜினுக்கு கால் பண்றா. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்றதெல்லாம் காமிக்கல. கட் பண்ண கங்ஜோ டிவியில பேட்டி கொடுத்துட்டு இருக்கா. இந்த சைக்கோவை பத்தி தான் பேட்டி கொடுத்துட்டு இருக்கா. இதை எங்கேயோ இருந்து இந்த சைக்கோவுமே டிவியில பாத்துட்டு தான் இருக்கான். இவன் பிறக்கும் போதே சைக்கோவா தான் பிறந்திருக்கான். இவனுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு. இவன் ஒரு பைத்தியம். சின்ன வயசுல அவங்க அப்பா கொலை பண்ணதை இவன் நேர்ல பாத்துருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் இவன் மான்ஸ்டரா மாறி இருக்கான். 3 வருஷத்துக்கு முன்னாடி மோஜினோட ஒய்ஃபை கொலை பண்ணதும் இவன் தான், என்னோட அப்பாவை கொலை பண்ணதும் இவன் தான் சொல்லி இவன் பண்ண எல்லா கிரைமையும் வெளாவரியா புட்டு வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இன்டர்வியூவோட முடிவுல கங்ஜோ டிவிக்குள்ள இருந்தே இவனை பார்த்து நக்கலா சிரிக்கிற மாதிரி இருக்கு. நிஜமாலுமே அவ அப்படி சிரிக்கிறாளா இல்ல இவன் பார்வைக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல. இந்த இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு அவளோட வீட்டுக்கு வர, அவ வீட்டுக்கு வெளியே கையில கத்தியோட மறைஞ்சு நின்னுட்டு இருக்கான். இவளுக்காக கரெக்டா இவ வீட்டு டோரை வந்து ஓபன் பண்ணலான்னு கை வைக்கும் போது மறைஞ்சிருந்தவன் கத்தியோட வெளியில வந்து வேகமா கங்ஜோவை அட்டாக் பண்றதுக்காக வரான். அப்படியே கட் பண்ணி இங்க தேகுவோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் இந்த சாங்வான் எக்ஸ்பிரஸ் கிளின்னு கிழிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஊரோட ஹாட் டாபிக்கே இந்த தேகுவும் தேகுவோட அப்பாவும் தான். இவங்க பேர் இங்க கண்ணா பின்னா நாரிட்டு இருக்கா. நீ இந்த மாதிரி மான்ஸ்டரா மாறினதுக்கு நான் தான் காரணம். என்ன பார்த்துதான் நீ இந்த மாதிரி மாறிட்ட. ஒருவேளை நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா என்னோட சாவாது உன் மனசை மாத்துன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் துப்பாக்கி எடுத்து தலையில வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானா. கரெக்டா அந்த டைம்ல வயலண்ட் கிரைம் யூனிட் இவனை அரெஸ்ட் பண்றதுக்காக கதவை திறந்துட்டு உள்ள வராங்க. கரெக்டா இவங்க உள்ள வர்றதுக்கும் இந்த ஆள் ட்ரிகர் அழுத்துறதுக்கும் கரெக்டா இருக்கு. அவங்க கண்ணு முன்னாடியே இந்த ஆள் சூசைட் பண்ணி செத்து போயிடுறான். அவங்க பார்த்து ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. இங்க இந்த தேகு கங்ஜோவை அட்டாக் பண்ண வந்தா இல்லையா, அந்த வீட்டோட மொட்டை மாடிக்கு அவளை தூக்கிட்டு வந்துட்டான் போல இருக்கு. போனா போய் போது உன்னை கொஞ்ச நாளைக்கு உயிரோட விட்டு வைப்போம்னு நினைச்சா நீ உன்னோட லைனை ஓவரா தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த பூமியில வாழ்றதுக்கே தகுதி இல்லாத ஆட்களை தானே நான் கொலை பண்ணேன். வேற என்ன தப்பு பண்ணேன்? 1000 வருஷம் 2000 வருஷமா இதுதான் நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்கு. அதை தானே நானும் பண்ணேன். நீ நம்ம ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை கத்தி எடுத்துட்டு குத்துறதுக்காக போய்கிட்டு இருக்கான். ஆரம்பத்துல உன்ன மாதிரி நானும் ஒரு மான்ஸ்டர் ஆகணும்னு தான் நினைச்சேன். நீ எப்படி எல்லாரையும் கொலை பண்றியோ அதே மாதிரி நானும் உன்னை துண்டு துண்டா பீஸா கிழிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா போலீஸோட கடமை கெட்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான், கொலை பண்றது கிடையாதுன்றத ஒருத்தங்க எனக்கு சொன்னாங்க. அதனாலதான் நான் அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டேன். அட்லீஸ்ட் உன்னோட அடுத்த ஜென்மத்திலேயாவது நீ மான்ஸ்டரா இல்லாம மனுஷனா வாழப்பாரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும்போதே முடிச்சுட்டு அவனோட சொற்பொழிவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்துட்டு கங்ஜோவை குத்துறதுக்காக கைய ஓங்குறான். இவன் இந்த மாதிரி ஒருத்தங்களை சாகடிக்க போகும்போது அவங்க பயப்படுவாங்க, கெஞ்சுவாங்க. அதை பார்த்து இவன் ரசிப்பான். ஆனா இங்க கங்ஜோ பயப்படவே இல்ல. பதிலுக்கு அவ சிரிக்கிறா. என்ன நீ சிரிக்கிற அப்படின்ற மாதிரி இவன் கேக்குறானா. ஏன்னா அங்க மோஜின் அங்கதான் மறைஞ்சு நின்னுட்டு இருக்காரு. அவர் கூலா கையில துப்பாக்கியோட அங்க வந்து நின்னு அவனை ஷூட் பண்றாரு. அவன் திரும்ப எந்திரிச்சு பேசிக்கிட்டே இருக்கான். இவர் விடாம ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா எந்த இடத்துல சுட்டா அவன் உயிர் போகாதோ அந்த இடத்துல பார்த்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கையில கால்ல அந்த மாதிரி. ஆனா அவன் அப்ப கூட கொஞ்சம் கூட பயப்படவும் இல்ல, வழியில துடிக்கவும் இல்ல. சிரிச்சுக்கிட்டே தான் எந்திரிச்சு பேசுறான். உன் ஒய்ஃபை கொலை பண்ணப்ப அது எவ்வளவு த்ரில்லிங்கா இருந்துச்சு தெரியுமா, அவ மண்டை உடையும் போது அந்த சத்தம் எவ்வளவு இன்பமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறானா. இவர் கடுப்பாயிட்டு கன் எடுத்துட்டு போய் அவனோட நெத்திலேயே வச்சிடுறாரு. அதுதான் எனக்கு அதுதான் வேணும், ஷூட் பண்ணு, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். கங்ஜோ வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா, டிடெக்டிவ் ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, அவனை கொன்னுடாதீங்க அப்படின்ற மாதிரி இவ கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் சுடுறான்ற மாதிரி அவனும் வேற சொல்லிட்டு இருக்கானா. இவர் ட்ரிகர் அழுத்திடுறாரு. ஆனா கன்னுல புல்லட் இல்ல போல இருக்கு, ஃபயர் ஆகவே இல்ல. அவன் தான் கையில ஒரு கத்தியை வச்சுட்டு இருந்தாலையா, அந்த கத்தியவே எடுத்து அவன் கழுத்துல கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கத்தியை கொண்டு போய் வைக்கிறாரா. அப்படிதான் கட் பண்ணுன்னு சொல்லி அவன் ரொம்ப ஆர்வமா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு இதுதான் வேணுமா, உனக்கு இதுதான் வேணும்னா கண்டிப்பா நான் அதை கொடுக்க மாட்டேன். இது வரைக்கும் நான் உன்னை என் மைண்டுக்குள்ள 1000 தடவை கொலை பண்ணிருப்பேன், அதுவும் ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்கேன். ஆனா நேத்து நான் உன்னை பார்த்தப்ப என்னோட முடிவை மாத்திட்டேன். கொலை பண்றது உனக்கான தண்டனை கிடையாது. உனக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்க போறேன் தெரியுமா, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லாம எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில நீ டார்ச்சர் பண்றதுக்கும் யாரும் இல்லாம உன்னை டார்ச்சர் பண்றதுக்கும் யாரும் இல்லாம தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துல உன் கையுக்கு வேலையே இல்லாம
இல்லாம கஷ்டப்படுவ பத்தியா, அந்த மாதிரி ஒரு தண்டனை தாண்டா உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாரு, கொலை பண்ணல. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் மோஜின் ஹாஸ்பிட்டல் இருக்க அவரோட பையனை பாக்குறதுக்காக வராரு. அவரோட பையனுக்கு இவர் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருப்பாரு, அவனோட அம்மாவை கொலை பண்ண அந்த கில்லரை கண்டிப்பா நான் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராமிஸ் இப்ப நிறைவேற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி தூங்கிட்டு இருக்க பையன் கிட்ட வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃபோட மெமோரியல்ல போய் பூ வச்சுட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. கங்ஜோவும் அவளோட அப்பாவோட மெமோரியல்ல போய் நின்று ப்ரே பண்ணிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே அழுது எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்க தேசிக்க பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவன் இன்னமும் அன்கான்சியஸா தான் இருக்கான் போல இருக்கு. டாக்டர் வந்து சொல்றாரு, அவன் இப்போ வந்து ஆக்சிஜன் டியூப் இல்லாம அவனாவே நார்மலாவே சுவாசிக்கிறான், சீக்கிரத்துல கண் முழிச்சிருவான் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் மனசுக்குள்ளேயே அவனை திட்டிட்டு இருக்காரு. உன்னை பாக்குறதுக்காக நான் வந்திருக்கேன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ தூங்கிட்டு இருப்ப, எப்படா கண் முழிக்க போற, நாளைக்கு நான் திரும்பவும் வருவேன், ஒழுங்கா எந்திரிச்சு உட்கார்ந்துரு அப்படின்ற மாதிரி இவர் மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி இந்த தேகுவை தான் காமிக்கிறாங்க. அவனை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சிருக்காங்க போல இருக்கு. அவனுக்கு கையை காலெல்லாம் பேரலைஸ் ஆயிடுச்சாட்டு வீல் சேர்ல வச்சுதான் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வராங்க. அந்த டாக்டர் தான் அவனை செக் பண்ணி பார்த்துட்டு அவனை ஒழுங்கா மருந்து சாப்பிட வை அப்படின்னு சொல்லி அவனை பாத்துக்கிற ஆள்கிட்ட இவன் சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவனும் வீல் சேர்ல வச்சு தள்ளிக்கிட்டு போறான். ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கு, அந்த இடம் ஃபுல்லா இருட்டா இருக்கு. இவன் வீல் சேரோட அந்த தேகுவை கூட்டிட்டு போய் அந்த ரூம்குள்ள தள்ளி விட்டுட்டு கதவை சாத்தி விட்டுடுறான். இவனுக்கு ஒன்னும் புரியல. அவன் பாட்டுக்கு அந்த இருட்டுக்குள்ள போய் அவன் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கான். சுத்தி ஏதோ சத்தம் கேக்குது, நிறைய பேர் கத்துற சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு இந்த தேகு பயப்படுறான். அப்போ அங்க நிறைய பேர் வந்து அவனை சுத்தி நிக்கிறாங்க. எல்லாருமே இவன மாதிரியே பேஷண்டோட ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. எல்லாரும் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்க பேஷண்ட் தான் போல இருக்கு. அவங்களோட பிஹேவியருமே பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்போ இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த டாக்டர் அங்க வரான். அவனுமே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி தான் இவனை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். அப்ப அவன் ஏதோ ஒரு சைகை காமிக்கிறான். அப்படி சைகை காமிச்சதுமே அவனை சுத்தி நின்றுட்டு இருக்க பேஷண்ட் எல்லாருமே கையில ஆளுக்கு ஒரு ஷார்ப்பான ஆயுதத்தை வச்சிருக்காங்க. எல்லாரும் ஓடி வந்து இந்த தேகுவை சுத்தி குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் பயந்து கத்திக்கிட்டு இருக்கான். எல்லாரும் போட்டு அவனை குத்தி குதறி விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிடுறாங்களா. இந்த டாக்டர் கையில இவன் எப்பவுமே ஒரு இரும்பு பொம்மையை வச்சு எல்லாத்தையும் கொலை பண்ணுவான் இல்லையா, அதே மாதிரியே ஒரு இரும்பு பொம்மை, ஆனா இது சுத்தியல் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஒன்னு எடுத்துட்டு வந்து இவன் பக்கத்துல வந்து நிக்கிறான். அதை பார்த்ததும் நார்மலா இவன் கொலை பண்ணும் போது அந்த விக்டிம்ஸ் எல்லாம் எப்படி பயப்படுவாங்களோ அதே மாதிரி இப்ப தேகு பயந்துட்டு இருக்கான். இவன் அந்த சுத்தியலால ஓங்கி அவனை அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா டிவியில நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இந்த தேகு ஹாஸ்பிட்டல்ல இருக்க பேஷண்ட்னால அட்டாக் செய்யப்பட்டு இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க கமிஷனர் மேலேயுமே விசாரணை போய்கிட்டு இருக்கு போல இருக்கு. ஏன்னா அந்த ஆள் நிறைய சாங்வான் எக்ஸ்பிரஸ்க்கு வேலை பார்த்திருக்கான் இல்லையா, அந்த ஆள் மேலேயும் விசாரணை போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி கோல்டன் டைம் டீம் ஒரு டெம்பரவரி டீமா தான் இருந்துச்சு. இப்ப பெர்மனண்டாவே கோல்டன் டைம் டீமை உருவாக்கிட்டாங்க. என் காதுகளுக்கு இருக்கிற அந்த கேட்கும் திறனை பயன்படுத்தி நிறைய பேருக்கு நான் இன்னமும் இதே மாதிரி உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். உதவின்னு கேட்டு கால் பண்றவங்க கிட்ட பேசுறதுக்கு நான் இன்னமும் ஆர்வமாவே காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கங்ஜோ பேசிக்கிட்டே இருக்கா. எமர்ஜென்சி ஹெல்ப் லைனுக்கு ஏதோ ஒரு கால் வருது. இவங்க ரொம்ப பரபரப்பா அந்த கேஸை டீல் பண்றதோட இந்த சீரிஸ் முடியுது. இந்த சீரிஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சீசன் 2, சீசன் 3, சீசன் 4 எல்லாம் இருக்கு. அதுவும் இதே மாதிரி தான். இந்த தேகு மாதிரியே அந்த 3 சீசன்லயும் ஒரு சைக்கோ கில்லர்ஸ் இருப்பாங்க. வேற வேற மாதிரி அவங்களை பிடிக்கிறது மெயின் டார்கெட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க ஹெல்ப் லைனுக்கு வர சின்ன சின்ன கேசஸ் சால்வ் பண்ற மாதிரியும் இருக்கும். ஆனா நம்ம சீசன் 2 நம்ம அப்புறமா பார்க்கலாம். முதல்ல டாக்ஸி டிரைவர் சீசன் 3 முடிச்சிடலாம். நிறைய பேர் டாக்ஸி டிரைவரும் கேட்டிருந்தீங்க, இந்த சீசன் 2 கேட்டிருந்தீங்க. இதே சீரிஸை தொடர்ந்து பார்க்கும்போது போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முதல்ல டாக்ஸி டிரைவர் சீசன் 3 முடிச்சுட்டு அடுத்தது நம்ம இந்த சீரிஸோட சீசன் 2 பார்க்கலாம். இன்னும் 1 இல்ல 2 நல்ல டாக்ஸி டிரைவர் சீசன் 3 நான் போட்டுடுறேன். பை.